சித்தர்கள் வாழும் அதிசய இடம். அப்புறம் குழந்தை பிறந்தது, குழந்தை வளர்ச்சி இல்லை, அது இல்லை, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கு வரும் மக்களுக்கு அவர்கள் கர்ம வினைகள் தீர்ந்துவிடும் அதிசயம். உங்கள் கைகளாலே சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யலாம். உங்கள் கையாலே நீங்கள் ஊற்றி வணங்கி அந்த தோஷத்தை போக்கிக்கலாம். மூலிகைகள் சூழ்ந்த நிலையில் அமைந்துள்ள கோவில். இது பாம்பு தேள் கடிச்சா சாப்பிடலாம். இந்த இலையை கசக்கி அந்த கடிச்ச இடத்துல வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மலை வேம்பில் அருவா மாதிரி இருக்குது. சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஊர் தான் அலமாதி. எடப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஸ்ரீனிவாசா எடைமேடை உள்ள வரணும். ரொம்ப அமைதியான சூழல்ல அந்த இடமே காணப்பட்டது. ரொம்ப நேரமா சுத்தி அலைஞ்சு ஒரு வழியா ஐயாவோட சித்தர் கோவிலை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இந்த இடம் ரொம்பலாம் பிரபலமாகல. ஆனா பிரபலமானவங்க இந்த இடத்துக்கு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. உள்ள போகும்போதே அந்த இடத்துல ஒருவித மண் வாசனை இருந்துச்சு. நாம போன நேரம் ஐயா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. ஐயா நமக்கு உபசரிப்பெல்லாம் செஞ்சு முடிச்சதும் அந்த கோவிலை சுத்தி பார்த்தோம். ஐயா இந்த இடத்த ரொம்ப அருமையாவே பராமரிச்சுட்டு வராரு. கோவில் கட்டுமானம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வேலையெல்லாம் கொஞ்சம் தாமதமா நடந்துட்டு இருக்கு. இங்க வர்ற பக்தர்கள் தங்களால முடிஞ்ச உதவிகளை கோவில் கட்டுமானத்துக்கு கொடுத்துட்டு வராங்க. மூலிகைகள் சூழ்ந்த இந்த இடத்துக்கு வந்தா திரும்பி போக மனசே வராது போல. அங்க இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை வழிபட்டு ஐயாவை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். குரு பிரம்ம குரு விஷ்ணு குருவே மகேஸ்வராய நம. குரு சாத்தாத் பரபிரம்மம் தசவி குருவே நமக. மாதா பிதா குருவே விக்னேஸ்வரனான் பண்டித அகத்தியர் போகரிடக்கர் ராமதவர் மச்சமணி பிடிப்பாண்டு சுந்தரனான் கௌரக்கர் பாம்பாட்டி சித்தர் சிவாக்கியர் சிவானந்த பிரம்மன் சார் விஸ்வாமித்தர் யாகாதூர். பக்த கொடிகளே, அன்பார்ந்த பக்த கொடிகளே, நாம் இப்போ மனிதனாக பிறக்கிறோம், இறக்கிறோம். ஜனன மரணம் தவிர்க்க முடியாதது. ஆனால் ஞானிகளும் சித்தர்களும் மரணத்தை வென்றாங்க. அது ஒரு கலை. மனிதனுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்குது, இந்த உடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம உயிர் வாழறதுக்கு என்ன காரணம். விந்துன்ற சொற்குள்ள நமக்குள்ளே இருக்குது. அதை ஒரு விளக்கில் போட்டு திரி போட்டு ஏற்றினா எரியும். அது விளக்கு. அந்த விளக்கு தான் பிரம்மாவும் சரஸ்வதியும். அந்த நெருப்பு வந்த உடனே சக்தி பிறக்குது. சக்தி பிறந்த உடனே அந்த நெருப்பு எரியறதுக்கு சிவன் வேணும், காற்று வேணும். அது சிவனாக வருது. ஃபஸ்ட்டு பிரம்மாவும் சரஸ்வதியும் நம்ம சுக்லமும் கிண்ணமும் ஒரு இது விளக்காக வருது. அதுக்கப்புறம் அம்பாலும் சிவனும் வராங்க. இந்த விளக்கை எரிஞ்ச உடனே வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தின் ஒளி விஷ்ணு ஆங்காரன். அதுதான் என்னென்ன என்று தெரியப்படுறது. நம்ம கை தூக்குனா வேலை செய்யுதுன்னா அது என்ன வேலை செய்யுது, கால் தூக்குனா வேலை செய்யுதுன்னா அது செயல்பாடுகள். அதாவது பிரம்மா, சரஸ்வதி, சக்தி, சிவன், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்தது தான் நம்ம உடல் இயக்கம். அந்த மும்மூர்த்திகள் இல்லைன்னா நம்ம உடல் இயங்காது. அது அப்போ தன்னை எறியணும். தன்னை எறியுதுன்னா சிவன்ன்றது காற்று, சக்தி என்றது நெருப்பு, பிரம்மா சரஸ்வதின்றது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பிந்துவும் விளக்கும். விளக்கு எரியும் போது ஆங்காரனா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் வராங்க. ஸோ மும்மூர்த்தியும் நமக்குள்ளே இருக்காங்க. இந்த செயல்பாடு நடக்குது. இது நடக்கும்போது எப்படி நம்ம மரணத்தை விழுறது? என்றைக்கு நம்ம அந்த விளக்கில் அந்த எண்ணெய்ன்ற சுக்லம் இருக்கோ அது வரையும் அந்த விளக்கு எரியும். என்றைக்கு அந்த விந்து எண்ணெய் முடிஞ்சு போதோ அன்றைக்கி அந்த விளக்கு அணையும். அந்த விளக்கு அணையும் போது சக்தி போயிடுது. செத்து போல சக்தி போயிடுது. எல்லாம் செத்துப்போ தப்பு. சக்தி போயிடுது. நம்ம உடல்னு சக்தி போனோன்னே உடல் இயங்கிறதில்ல, இயங்காமல் நிற்கிது. மானிடர்கள் அந்த மாதிரி விந்து கடைசியாக முடிஞ்ச உடனே இங்கே நிற்க விந்து. ஞானிகளுக்கு குருமார்கள் விந்து மேலே ஏற்றிடுவாங்க. ஏற்றினா ஜீவன் மேலே போனதில்ல, ஜீவ சமாதி. இந்த உடலை பாதுகாப்பு வச்சுட்டு அவர் போயிடுறார்.
ஆனால் மானிடர்கள் என்னென்னா தன் விந்து கீழே வந்து சுக்லம் வழியாகவும் மலம் வழியாகவும் வெளியே போயிடும். ஸோ இந்த உடம்பில் ஜீவன் இல்லாதனால அந்த உடம்பு கெட ஆரம்பிச்சிடுது, புழு வச்சு இது பண்ணுது. அது மானிடர்களுக்கு. ஞானிகளுக்கும் சித்தருக்கும் அப்படி கிடையாது. ஞானம் இருக்கிறதுனால ஞானிகளாக வளர்கிறாங்க. இதுதான் இயற்கை, இதுதான் தத்துவம். இதை பெறறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அந்த பயிற்சியை பண்ணோம் அப்படின்னா இந்த கலைகளை தெரிஞ்சுக்கலாம். சிவன் என்றது யார், சக்தி என்றது யார், விஷ்ணு என்றது யார், பிரம்மா என்றது யார், நமக்குள்ளே என்ன நடக்குது, அதுதான் தன்னைத்தான் அறிவதே இன்பம். அதனிலும் இன்பம் உயிரை அறிந்து கொள்வது. இந்த உயிரை தான் தெரியுது. அரிது அரிது மானிட பிறப்பது அரிது, அதனிலும் அரிது கூன் கூடு நீங்கி பிறப்பது அரிது, அதனிலும் அரிது இறைவனை நம்ம நாடி ஞானத்தை பெறுறது. ஞானமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமானது. அந்த ஞானம் இருந்தால் தான் எதுவும் செய்ய முடியும். ஞானம் இல்லையே ஒன்றுமே இல்லை. சக்தியும் இல்லை, சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, பிரம்மமும் இல்லை. அதனால் ஞானம் பெறணுமா, ஞானபீடம் வாருங்க. இது ஞானபீடன்ற சித்தர் கோவில், சித்தர்கள் வாழ்கிற இடம். 12 சித்தர்களும் இங்கே வாழ்கிறாங்க. எனக்கு முதல்ல வள்ளலார் தான் காட்சி கொடுத்து அருள் பளித்தவர். அடுத்தது பாபா, அப்புறம் புத்தகையா போனால் புத்தரே வந்து இறங்கி எனக்கு இது பண்ணுவார். 12 சித்தர்கள் இருக்காங்க. சிவானந்தர் பரமஹம்சர் தான் நமக்கு குரு. அவர் வழியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ எல்லா ஞானமும் எல்லா சக்தியும் எல்லாமும் பெறணுன்னா இதுதான் மார்க்கம். அன்பே சிவம், அன்பே ஞானம், அன்பே இது எல்லாம் அன்பின்ற இதுவில் போகக்கூடியது. அனைத்தையும் பெறலாம், ஞானமும் பெறலாம், சக்தியும் பெறலாம், எல்லாமே பெறலாம். எல்லாம் பெறத்துக்கான மார்க்கம் இதுதான். அரிது அரிது பிறப்பது அரிது அரிது மானிட பிறப்பது அரிது, அதிலும் அரிது கூன் கூடி நீங்கி பிறப்பது அரிது. இந்த அரிய பிறவியில் ஞானம் என்ற பாதையை நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் எந்த பிறவியில் நம்ம பார்க்க முடியும்? நாயாவோ மிருகமாவோ பறவையாவோ பிறந்த நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. அரிய பிறவி, ஞானப்பிறவி, மானிட பிறவி. அதனால்தான் தான் அரிது அரிது மானிட பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரிய பிறவியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். மரணமில்லா பெருவாழ்வு. எப்படி மரணத்தை வெல்றது? நம்ம என்றைக்கு விந்து முடியுதோ அன்றைக்கி வந்து மரணம் தப்பிக்குதுன்னு சொல்கிறோம். இந்த விந்துவை ஏற்றி 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 கொண்டு போய் இங்கே வச்சு குருவின் அனுக்கிரகத்தால் மேலே ஏற்றி அதை நம்ம ஊதி ஊதி அதை வந்து ரசமணி ஆக்கிட்டோம்னா அதே ஜீவன். ஜீவன் அந்த ஜீவன் இருக்கிற வரையும் மரணம் கிடையாது. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. மானிடனே மரணமில்லா பெருவாழ்வு வாழ வா. இப்படி பல இதை சொல்லலாம். நான் உபதேசம் வாங்கினேன், 3ஆம் மாதம் நிலையடைஞ்சேன், ஞானம் பெற்றேன். விடுபெறுன்னு சொல்லுவாங்க ஞானத்துக்கு. விடுபெறு பெற்றேன், ஞானம் பெற்றேன். ஃபஸ்ட்டு வள்ளலார் காட்சி கொடுத்து அருள் படித்தார். அப்புறம் வள்ளிமலை சித்தர்கள் காட்சி கொடுத்து அருள் படித்தாங்க. அதுக்கப்புறம் போகர் குருமந்திரம் கொடுத்தார். இப்படி பல ஞானிகிட்டையும் சித்தர்கிட்டையும் வாங்கிறதுனால இங்கே ஒரு ஞானபீடம் அமைக்கணும்னு ஒரு ஆசையில் இங்கே ஞானபீடம் கட்டிகிட்டு இருக்கோம். 50க்கு 60 ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில். அதில் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, பாபா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. உஷாமுதர் இருக்கிறாரு. சிவன் வந்து ஞான குலத்தில் 10 கரங்களோட. இந்த பக்கம் வந்து 5 ஆண்டியான பழனி ஆண்டி, இந்த பக்கம் விஸ்வாமுத்தர். மானிடன் பெருதா ஞானம் பெருதா அப்படின்னு போகும்போது ஞானம் பிறந்தால் தான் நமக்கு வந்து மானிட பிறவி அமைக்குன்னு சொல்லிட்டு தன் ராஜயோகத்தையே விட்டுட்டு இந்த பாதையில் வராரு. எந்த பாதையில்? ஆன்மீக பாதையில், ஞான பாதையில். அதில் வந்து கடும் தவம் இருந்து அதில் இதாகி பெரிய ஞானியாக வரார். விஸ்வாமுத்திரர் ராமருக்கு குருவாக வர்றார். அப்போ எவ்வளோ ஒரு மானிடன் எந்த அளவுக்கு ஞானம் பெற்று பெரிய ஞானியாக மாறுறாருன்னு பாருங்கள். அதெல்லாம் அபூர்வமானது. அதுதான் இதுவானது, அபூர்வமானது. எல்லா கலைகளையும் கற்று அவங்க ஞானியாக வராங்க பெரும் ஆற்றலோடு. அதுக்கு தான் பேர் விஸ்வாமுத்திரர். ராஜயோகத்தையே துறந்து வந்தவர்.
அதுக்கப்புறம் ஞானம் பெறுறார். ஞானம் பெற்று பலருக்கும் உபதேசம் பண்ணுறார். அதில் ராமருக்கும் லட்சுமணருக்கும் உபதேசம் கொடுத்து ஞானப்பாதையை காட்டுறார். இப்படி பல ஞானிகள் தோன்றி பல யுகமாக நம்ம தமிழகத்தில் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவான்னு சொல்லுவோம். அதனால் தென்னாடு தான் சிவனுக்கு உரியது, சிவனையே அனைத்துன்னு சொல்கிறது. காற்று தான் சிவன், சக்தி தான் நமக்குள்ள ஒரு நெருப்பு. பிரம்மாவும் சரஸ்வதியும் விந்துவும் விளக்கும். ஸோ மும்மூர்த்திகளும் அடங்கிய இந்த ஜீவனை, இந்த உடலை நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குது, என்ன செய்கிறோம், என்ன இதில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கிறோம். அதுதான் மெயினானது. இப்படி பற்பல கலைகளை நமக்கு ஞானிகளும் சித்தருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சொல்லி கொடுத்தது தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். எந்த விதமான இது இருந்தாலும் இங்கே சித்தர் ஞானபலம் வரவங்க செய்வினை பிரச்சனை, புற்பருவி கர்மா, அப்புறம் சில தீய சக்தியால் ஆட்கொண்டது, அது இங்கே காலை வச்சாலே எல்லாமே போயிடும். 0 பாயிண்ட் ஆகிடும், நார்மலாக ஆகிடும். ஏன்னா நம்ம சுவாசிக்கிறோம், 21,600 முறை சுவாசிக்கிறோம். அந்த சுவாசத்தை கட்டிடுவாங்க. 21,600 முறையை 18,000 முறையாக 15,000 முறையாக மாற்றினாங்கன்னா நம்ம செயல்பாடுகள் மாறும். அந்த செயல்பாடை மாற்றுறது தான் இந்த மாதிரி மாந்திரிகம், செய்வினை, தீய சக்திகள். அதை இங்கே வந்தோம்னா அந்த இதை மாற்றி பழையபடியும் 21,600 முறை நம்ம சுவாசத்தை பிடிப்பை பண்ணோம்னா பிரச்சனை இருக்காது. ஒவ்வொருத்தரும் மனநிலை பாதிக்கிறது, செய்வினையால் செய்கிறது தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் செய்கிறது, இதெல்லாம் ஒரு கட்டு. இதை எதுக்கு பயன்படுத்தினா போர் முனையில் எதிரியை வீழ்த்துறதுக்கு கொஞ்ச நேரம் அவனை நிலையத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதை இப்போது தீய வழியில் பயன்படுத்துகிறாங்க. அந்த குருமந்திரம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, தீய வழியில் பயன்படுத்தக்கூடாது அப்படி சத்தியம் வாங்குவாங்க. சத்தியத்தை மீறி செய்யக்கூடாது, செய்கிறது தவறு. பிற துன்புறுத்துறதோ கொள்றதோ நம்ம வேலை கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்டது, அவங்க தான் எல்லாமே செய்யணும். அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை விடுபடக்கூடிய சில வழிகளை நம்ம செய்து அதை விடுபடலாம் ஆன்மீக முறையில். இதை சிலர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி தவறான வழியில் போயிடாதீங்க. அன்பினால் எல்லாமே செய்ய முடியும், ஏன்னா ஞானத்தால் எல்லாமே செய்ய முடியும். இப்படி பற்பல இதுவை நம்ம செய்துக்கலாம்.